காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கிறிஸ்து இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, உலக ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவராகிய தேற்றரவாளன் நம்மை தாங்கி வருவதற்காக, அவருடைய வார்த்தையின் மூலம் நம்மோடு பேசி வருவதற்காக நாம் தேவனை துதிப்போமா? ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவை, துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே இருந்து வாசம் செய்து கொண்டிருப்பவரே, எங்களுக்காக பரிந்து பேசுபவரே, டடியுமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளிலே எங்களோடு இணைந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பரிசுத்தவான்களையும் கர்த்தர் காண்கிறீர். அப்பா, நீர் உம்முடைய வார்த்தையின் மூலமாக அவர்களோடு இன்று உரையாட இருக்கிறீர், உறவாட இருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். என்ன வார்த்தையின் மூலமாக எங்களோடு நீர் பேச வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நினைக்கிறீரோ, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் மழை தொடர்ந்து எங்களிலே பொழிய பண்ண வேண்டுமா செபிக்கிறோம். நாங்கள் அடக்க வேண்டிய வழியை நீர் எங்களுக்கு காட்ட வேண்டுமா செபிக்கிறோம். எங்கள் மேல் உடைய கண்களை வைத்து ஆலோசனை சொல்ல வேண்டுமா செபிக்கிறோம். உன்னதமானுடைய மறைவிலே சர்வ வலுடைய நிழலில் நாங்கள் தங்கி தாபரித்து ஆசீர்வாதமான ஒரு நாளை தொடர்ந்து கண்டுகொள்ள கர்த்தருக்குள் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் என்று உலகத்திற்கு நாங்கள் சாட்சியாக இருக்க உதவி செய்யும். தாழ்த்துகிறோம், நீரே மகிமைப்படும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் தொகுத்து வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த நாளுக்குரிய தியானத்தின் தலைப்பு, பொது தலைப்பாக பாவ மன்னிப்பு, உப தலைப்பாக இருளை எதிர்கொள்ளுதல். பரிசுத்த வேதாகமத்தின் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9வது அதிகாரம் வசனம் 2 சொல்லுகிறது, இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். படிக்க கேளுங்கள். ஏசாயா 9 வசனங்கள் 2 முதல் 6 வரை. இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினீர். அறுப்பில் மகிழ்கிறது போலவும் கொள்ளையை பங்கிட்டு கொள்ளுகையில் களி கூறுகிறது போலவும் உமக்கு முன்பாக மகிழுகிறார்கள்.
மீதியானியரின் நாளில் நடந்தது போல அவர்கள் சுமந்த நுகத்தடியையும் அவர்கள் தோளின் மேலிருந்த மிலாற்றையும் அவர்கள் ஆளோட்டியின் கோலையும் முறித்து போட்டீர். அமளியாய் யுத்தம் பண்ணுகிற வீரருடைய ஆயுத வர்க்கங்களும் இரத்தத்தில் புரண்ட உடுப்பும் அக்கினிக்கு இரையாக சுட்டரிக்கப்படும். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். இருளை எதிர்கொள்ளுதல். 1960களின் நடுப்பகுதியில் மனித ஆன்மாவின் இருளின் விளைவுகள் குறித்த ஆராய்ச்சியில் 2 பேர் பங்கேற்றனர். அவர்கள் தனித்தனி குகைகளுக்குள் நுழைந்தனர். அதே நேரத்தில் ஆராய்ச்சியாளர்கள் அவர்களின் உணவு மற்றும் தூக்க பழக்கத்தை கண்காணித்தனர். ஒருவர் முழு இருளில் 88 நாட்களும் மற்றொருவர் 126 நாட்களும் இருந்தனர். ஒவ்வொருவரும் எவ்வளவு காலம் முழு இருளில் இருக்க முடியும் என்று தீர்மானித்திருந்த மாதங்களுக்குள்ளாகவே சோர்ந்து போனார்கள். ஒருவர் குறுகிய நேரம்தான் தூங்கினதாக நினைத்தார். ஆனால் உண்மையாக அவர் 30 மணி நேரம் தூங்கியுள்ளதை பின்னர் கண்டுபிடித்தார். அன்பானவர்களே, இருள் நம்மை திசை திருப்பும். தேவனின் மக்கள் தனித்து விடப்பட்ட இருளில் தங்களை கண்டார்கள். என்ன நடக்கும் என்று தெரியாமல் அவர்கள் காத்திருந்தனர். ஏசாயா தீர்க்கதரிசி இருளை அவர்களின் திசை திருப்பலுக்கான ஓர் உருவகமாகவும் தேவனின் தீர்ப்பை பற்றி பேசுவதற்கான ஒரு வழியாகவும் பயன்படுத்தினார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8வது அதிகாரம் வசனம் 22 அவர்கள் அண்ணாந்து பார்ப்பார்கள், பூமியையும் நோக்கி பார்ப்பார்கள், ஆனாலும் இதோ இக்கட்டும் அந்தகாரமும் இருக்கும், இடுக்கத்தால் இருளடைந்து அந்தகாரத்திலே தள்ளுண்டு அலைவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முன்னதாக எகிப்தியர்களை இருள் வாதையாக சந்தித்தது என்று யாத்ராகம் புத்தகம் 10வது அதிகாரம் வசனங்கள் 21 முதல் 29 வரையிலும் நமக்கு தரப்பட்டுள்ளது. இப்போது இஸ்ரவேல் இருளில் மூழ்கியது. அங்கேதான் ஏசாயா 9வது அதிகாரம் வசனம் 2 பிரகாரம் இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடக்குமுறை உடைக்கப்படும், திசை திருப்பல் முடிவுக்கு வரும், எல்லாவற்றையும் மாற்றி ஒரு புதிய நாளை கொண்டு வரவும், மன்னிப்பு மற்றும் சுதந்திரத்தின் நாளை கொண்டு வரவும் நமக்கு ஒரு பாலகன் பிறப்பார் என்று வசனம் 6 ஏசாயா 9:6 நாம் படிக்க கேட்கிறோம். அன்பிற்கினியவர்களே, இயேசு வந்தார். உலகின் இருள் திசை திருப்பக்கூடியதாக இருந்தாலும் கிறிஸ்துவில் காணப்படும் மன்னிப்பு, சுதந்திரம் மற்றும் ஒளியின் ஆறுதலை நாம் ஒவ்வொரு கணப்பொழுதிலும் பூரணமாக அனுபவிக்கலாம். சுதந்திரம் மற்றும் மன்னிப்புக்கான ஒரு புதிய நாளை தழுவுவது எப்படி இருக்கும் அருமையானவர்களே? இன்று இயேசு கிறிஸ்துவின் ஒளியை நீங்கள் எவ்வாறு வரவேற்கப் போகிறீர்கள்? சிந்தியுங்கள். பாவ மன்னிப்பு என்பது ஒவ்வொரு நாளும் நாம் செய்ய வேண்டியது. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இருளை எதிர்கொள்கிற ஜனங்களாக நீங்கள் தனித்து விடப்பட்டிருந்தால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை நம்புங்கள், விசுவாசியுங்கள். எனக்காக ஒரு பாலகன் பிறந்தார், எனக்காக ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேலே இருக்கிறது, அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும் அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்து எனக்காக இந்த உலகத்திலே ஜனித்ததினாலே நான் இருளிலிருந்து வெளிச்சத்தை கண்டிருக்கிறேன். எப்படிப்பட்ட இருள் இந்த உலகத்திலே சூழ்ந்து கொண்டிருந்தாலும் அதை வெற்றியாக நான் சந்திக்க என் தேவனுடைய துணை உண்டு என்கிறதை, அந்த வெளிச்சத்தை நீங்கள் கண்டு கொண்டிருக்கிறீர்கள். வெளிச்சம் ஒரு நாளும் உங்களை கைவிடாத அருமையானவர்களே. வெளிச்சத்திலே நடக்கிறவர்களாக தொடர்ந்து காணப்படுங்கள். பாவ மன்னிப்பு என்பது
உள்ளான உடைதல் என்று பரிசுத்த வேதாகம் நமக்கு கற்றுத் தருகிறது. உண்மையான உடைந்த மனது வேண்டும். சங்கீதக்காரனாகிய தாவீது தன்னுடைய 32வது சங்கீதத்திலே வசனம் 5 மிக தெளிவாக இதை சொல்லுகிறார். நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர் என்று தன்னுடைய சாட்சியை அங்கே ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார். என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன், தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். இன்றைக்கு அநேக மீறுதல்கள், அக்கிரமங்கள், அநியாயங்கள், துரோகங்கள் என்னுடைய வாழ்க்கையில இருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். இதை யாருக்கு நாம் அறிக்கையிடுவோம்? என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்று சொன்ன தாவீதை போல தேவன் மாத்திரமே நம்முடைய பாவத்தின் தோஷத்தை மன்னிக்க முடியும். அருமையானவர்களே, 32வது சங்கீதம் வசனங்கள் 1 முதல் 5 வரையிலும் படிக்கிறேன். மஸ்கீல் என்னும் தாவீதின் போதக சங்கீதம். ஒரு கான்டம்ப்ளேஷன், இது ஒரு சிந்தனை. எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. இரவும் பகலும் என் மேல் உம்முடைய கை பாரமாய் இருந்ததினால் என் சாரம் உஷ்ணகால வறட்சி போல வறண்டு போயிற்று. சேலா. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். சேலா. என் அன்பிற்குரியவர்களே, பாவ மன்னிப்பு நமக்கு வேண்டும் என்றால் உள்ளான ஒரு உடைதல் வேண்டும். நம்முடைய இருதயம் உடைக்கப்பட வேண்டும். இப்படி ஒரு ஊழியக்காரருடைய தாயார் அவருடைய வாழ்க்கையில என்ன செய்தார் என்கிறதை படிக்க கேளுங்கள். என்னுடைய இளம் பிராயத்தில் என்னுடைய தாயார் ஓர் சுவர் ஓவியத்தை எங்களுடைய அறையின் சுவரில் வரைந்தார்கள். அது நெடுநாட்களாய் அங்கேயே இருந்தது. அது தகர்க்கப்பட்ட ஒரு பழமையான கிரேக்க ஆலயம். அதன் ஓரத்தில் வெள்ளை நிற தூண்கள் நிற்க, நொறுக்கப்பட்ட நீரூற்று குழாய்கள், தகர்க்கப்பட்ட சிலைகள் அந்த ஓவியத்தில் இடம்பெற்றிருந்தது. கிரேக்க கட்டடக்கலையின் பிரமாண்டத்தை நான் பார்த்து கொண்டிருந்த போது எது அந்த கோயிலை தகர்த்திருக்க வேண்டும் என்று யோசித்தேன். அந்த சிதைவுகளுக்குள் ஒரு காலத்தில் ஓங்கி இருந்த அந்த நாகரிகத்தின் செழிப்பையும் பிரம்மாண்டத்தையும் ஆர்வமாய் படிக்க ஆரம்பித்தேன். இது ஒரு ஊழியக்காரர் அவருடைய தாயார் வரைந்த ஒரு சுவரோவியத்தை பற்றி விவரித்து எழுதியிருக்கிறார். இன்றைக்கு அநேக சுவரோவியங்களை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட சுவரோவியங்கள், தகர்ந்து போன திருச்சபைகள், தகர்ந்து போன ஆலய கட்டிடங்கள் எத்தனையோ ஏராளம் சிதைக்கப்பட்ட இடங்களிலே, பல இடங்களிலே நீங்களும் நானும் பார்த்து வருகிறோம். நீங்கள் வாழுகிற தேசத்திலே பார்க்க முடியும், அல்லது சில தேசங்களிலே சில இடங்களை நீங்கள் சந்திக்கும் போது பார்க்க முடியும். உங்களுடைய எண்ணம் அங்கே எப்படி இருக்கிறது? அருமையானவர்களே, உள்ளான உடைதல் வேண்டும். எத்தனையோ ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படக்கூடிய இடம், ஆனால் இப்படி சிதைந்து கிடக்கின்றது என்று சொல்லி உங்களுடைய இல்லத்திலே ஒரு சுவர் ஓவியம் இருக்கிறதா? இன்று உங்களையும் என்னையும் சுற்றி நாம் காணும் பாவமான விரும்பத்தகாத சீரழிவுகள் நம்மை தொந்தரவு செய்யலாம். இந்த தேசங்களெல்லாம் தேவனை நிராகரித்ததுதான் அதற்கான காரணம் என்று நீங்களும் நானும் சுலபமாய் சொல்லிவிடலாம். சுற்றி பாருங்கள், போர் மேகங்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த காலங்களிலே நாம் பிற தேசங்களை, பிற தலைவர்களை எளிதாக குற்றம் சாட்டி விடலாம். ஆனால் என்னுடைய பார்வையை உள்நோக்கி செலுத்த வேண்டாமா அருமையானவர்களே? நம்முடைய இருதயத்தில் உள்ளதை பொருட்படுத்தாமல் மற்றவர்களுடைய பாவ வழிகளை குற்றப்படுத்தும் நம்மை வேதம் என்ன சொல்கிறது தெரியுமா? மாயக்காரர்கள் என்று சொல்லி நம்மை எச்சரிக்கிறது. எங்கே எச்சரிக்கிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய மலை பிரசங்கத்திலே, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 5 வரையிலும் படித்து காட்டுகிறேன். நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? இதோ உன் கண்ணில் உத்திரம் இருக்கையில்
உன் சகோதரனை நோக்கி நான் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்வதெப்படி? மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பா என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதை நாம் மறந்துவிட வேண்டாம். சங்கீதம் 32 படித்தோம். நம்முடைய பாவத்தை பார்த்து அறிக்கையிட சவால் விடுகிறது. நம்முடைய பாவத்தை உணர்ந்து அறிக்கையிட்டு அந்த குற்ற மனசாட்சியிலிருந்து விடுபட்டால் மெய்யான மனம் திரும்புதலின் மகிழ்ச்சியை ஒவ்வொரு நாளும் நாம் அனுபவிக்க முடியும். தேவன் நமக்கு அளிக்கும் முழுமையான மன்னிப்பில் மகிழ்ந்திருப்பதோடு பாவத்தின் படியில் சிக்கியிருக்கும் நபர்களுக்கும் அந்த நம்பிக்கையை கொடுக்க நாம் முயற்சி செய்யலாம். அன்பானவர்களே, பாவ மன்னிப்பு வேண்டும் என்றால் உள்ளான உடதல் வேண்டும். இருளை இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். நாமும் இயேசு கிறிஸ்துவால் நாம் அதை பெற்றிருக்கிறோம். உங்கள் வாழ்க்கையில் உள்ள பாவத்தை கண்டறியும் முதல் படி என்ன? தேவனிடத்தில் உங்கள் பாவத்தை அறிக்கையிடுவது ஏன் அவசியமாகிறது? சிந்தியுங்கள் அருமையானவர்களே. ஆண்டவர் உங்களோடு பேசுவாராக. பரிசுத்த ஆவியானவராகிய தேற்றரவாளன் நாம் பிறரை குற்றவாளிகள் என்று தீர்க்காத படிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் நம்மை மாயக்காரனை என்று சொல்லி அழைக்கிறார். இந்த தியானங்களோடு இந்த நாளிலே கர்த்தர் நம்மை நடத்தி செல்வாராக. நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். ஆமேன். ஜெபம் செய்வோமா? பாவ மன்னிப்பை இருளிலிருந்த எங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து எங்களுடைய உள்ளான உடதலை எங்களுக்கு தந்திருக்கிற அந்த தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அன்புள்ள இயேசுவே, உம்முடைய ஒளியை என்னுடைய வாழ்க்கையில் பிரகாசிக்க செய்யும். மன்னிப்பையும் சுதந்திரத்தையும் கொண்டு வாரும். உம்முடைய வருகையின் வெளிச்சத்தில் வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். தகப்பனே, என் பாவத்தை குறித்த குற்ற மனசாட்சியிலிருந்து என்னை விடுதலையாக்கிய உம்முடைய மன்னிப்பிற்காய் நன்றி. மற்றவர்களுடைய பாவத்தை விமர்சிப்பதற்கு முன்பாக என்னுடைய பாவத்தை பார்க்க எனக்கு உதவி செய்யும். தொடர்ந்து காத்துக்கொள்ளும் சுக ஜீவிகளாக ஆசீர்வாதமான வாழ்க்கையை கண்டுகொள்ள உதவி செய்யும். இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறேன் தந்தையே. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன்.